ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். முக்தியடையும். பிரம்ம ஞானிகளின் ஆத்மாக்கள் அக்னி மார்க்கம், சூரிய மார்க்கம், வாயு மார்க்கம் என்று பல மார்க்கங்களாக விவரிக்கப்பட்டுள்ளன. இந்த மார்க்கங்கள் எல்லாம் ஒளிமயமான மார்க்கங்களே. சகுன பிரம்மம் தன்னை அறிந்தவன் தனது மரணம் நிகழ்ந்த பின்னர் தேவர்களுக்கு உரிய ஒளிப்பாதையில் பயணப்படுகின்றான். பிருஷகாரண்யம் சொல்கின்றது. சகுன உபாசகனின் ஆத்மா வாயுமண்டலத்தை அடைகின்றது. சிலர் அக்னி மார்க்கமாக செல்கின்றார்களாக. அக்னி மார்க்கம், சூரிய மார்க்கம், வாயு மார்க்கம் என்று பலவாறாக சொல்லப்பட்டாலும் அடிப்படையில் அது ஒளிமயமானது என்பதே உண்மை. வானத்து தேவதைகள் ஆத்மாவை தேவமார்க்கமாக கூட்டிச் செல்கின்றன. அதற்கான அடையாளங்கள் அவற்றில் உள்ளன. அதனைக் கொண்டு அதனை அறிய முடிகின்றது. இங்கே ஜீவாத்மா உடலில்லை. அதனுடைய பலன்கள் மனத்தின் உள்ளே அடங்கிப் போய்விட்டன. அதன் காரணமாக ஜீவாத்மாவுக்கு தன்னைத்தானே வழிநடத்திச் செல்ல முடியாது. பாதையும் தான் எங்கும் என்ற விபரமும் ஜீவாத்மா அறிந்திருக்கவில்லை. எனவேதான் இந்த ஜீவாத்மாக்களை வழிநடத்த தேவதைகள் வருகின்றார்கள். ஆத்மா சகுன பிரம்மத்தை சென்று சேர வேண்டும் என்பதற்காகவே தேவ மார்க்கத்துக்கு செல்கின்றது. அதற்கு முன்னதாக தேவ மார்க்கமாக செல்கின்ற ஆத்மா சகுன பிரம்மம் அல்லது காரிய பிரம்மத்தை அடைகிறது. உலகங்கள் பல உள்ளன. ஆனால் ஆத்மா செல்ல வேண்டிய இடம் சகுன பிரம்மம் இருக்கும் இடமே ஆகும். ஓம் சக்தி.